அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய 17வது வாராந்திர சனிக்கிழமை சிறப்பு கூட்டம், ஜோதிடம் சார்ந்த விஷயம். இதுவரைக்கும் பல அறிஞர்கள், ஜோதிட நிபுணர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அன்பர்களுடைய அமோகமான ஆதரவு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஜோதிடத்துறைக்கு ஸ்டார் அகாடமியால் என்ற ஏதேனும் ஒரு சிறு முயற்சி தான் இது. உங்களுடைய தொடர் ஒத்துழைப்புக்கு நன்றியும் வணக்கங்களும். இன்றைய நம்முடைய தளத்தின் சிறப்பு விருந்தினர் ஐயா ராமானுஜம் ஜோதிட பயிற்சி மற்றும் கல்வி மையத்தினுடைய நிறுவனர் திரு ராம கருணாநிதி ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பில் வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி ஜோதிடத்துறையில் மற்றவங்க எல்லாரும் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. மியூட் பண்றவங்கள இது பண்ண வேண்டிய கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம். தமிழக ஜோதிட உலகத்தில் மாணாக்கர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிமுகம் என்பது ஒரு கூடுதலான விஷயமா இருந்தாலும் சபை நியதி கருதி அவங்களை நான் அறிமுகப்படுத்தி ஆகணும். 2004 அவங்க ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மற்றும் கல்வி மையத்தை துவக்கினாங்க. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக சிறப்புற நடந்துட்டு வரக்கூடிய ஒரு ஜோதிட பயிற்சி நிலையம். 40 பேட்சஸ் இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க. 1 2 இல்லை, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இதுவரைக்கும் 40 பேட்சஸ் மாணவர்கள் அதில் படிச்சிருக்காங்க. சுமார் 1500 மாணவர்கள் அதில் படிச்சிருக்காங்க. 1500 மாணவர்கள் அதில் படிச்சிருக்காங்க. அதில் படித்து பட்டம் பெற்றிருக்காங்க. சிறப்பு நிலை, ஆரம்ப நிலை, உயர்நிலை, இப்படி பல்வேறு விதங்களில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐயா ஒரு மின்சார வாரியத்தில் ஒரு பணியாளராக இருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் ஜோதிடத்தின் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பின் காரணமாக ஜோதிடத்துறையில் இறங்கி தான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, இது அடுத்தவர்களுக்கும் இந்த விஷயங்களை நாம கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல. ஏன்னா இதெல்லாம் அபூர்வமா சில மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ எப்படி ராமானுஜர் ஒரு சூட்சும மந்திரத்தை, ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வாக்கு இருந்தாலும் தர்ம நியதிப்படி அத்தனை பேரும் கடை தேரணுங்கிறதுக்காக அந்த மந்திரத்தை உலகுக்கு பறைசாற்றினாங்களோ, அந்த மாதிரி ஐயா ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுட்டு தான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது அப்படின்னு ஏராளமான மாணாக்கர்களை எந்த ஒரு பெரிய சுயநலம் இல்லாமல் அல்லது பொருள் ஆதாயம் இல்லாமல் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில இப்படி ஒரு சிறப்பான சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா இன்றைக்கு நமக்கு இந்த தளத்துல உரையாற்றியது நமக்கு கிடைத்த பேரு. இது உண்மையிலேயே எனக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த 70 வயதிலும் இப்படி ஒரு ஜோதிட ஆர்வத்தோடு இருக்கிறது நமக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்குது. ஐயாவுடைய அந்த ஜோதிட பயிற்சி பள்ளிகளையும் பல ஜோதிட மேதைகள் உரையாற்றி இருக்காங்க. நம்ம காழியூர் நாராயண ஐயா, செல்வி, நெல்லை வசந்தன், காலஞ்சென்ற மறைந்த ஒரு மிகச்சிறந்த ஜோதிட குருநாதர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா, இப்படி பல பேர். இதில் ஐயாவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், ஸ்டார் அகாடமி சார்பில் ஜோதிட நூல்களை மட்டுமே கொண்ட ஜோதிட நூலகம், லைப்ரரி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சிறு முயற்சி. ஆனால் அது ஒரு சிறு பொறியா மட்டுமே என் மனசுல இருந்துச்சு. அந்த வேள்விக்கு எண்ணெய் ஊற்றி இதை நல்லபடியாக கொண்டு வரணும். என்னிடம் ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. அதை அந்த ஸ்டார் அகாடமி நூலகத்துக்கு நாங்கள் காணிக்கையா கொடுக்குறோம். இந்த முயற்சியை தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லி லேசா இருந்த அந்த ஃபயரை, சிறு பொறி இன்றைக்கு மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சு அதற்கான சில ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நடக்குதுன்னா அது ஐயா ராம கருணாநிதி ஐயாவுடைய அந்த ஊக்கம்தான். அந்த விதத்திலும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஐயாவிடம் நிகழ்வை ஒப்படைக்கிறேன். ஐயா, நீங்க தொடரலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எங்கோ ஒரு மூலையில வணக்கம்.
ஐயா, இடையில யாரும் பேச வேண்டாம், எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. வணக்கம் ஐயா. எங்கோ ஒரு மூலையில் கடந்த ஒரு 17 ஆண்டுகளாக என்னால் முடிந்த ஒரு சிறிய சேவை, அதாவது ஜோதிடம் கற்றுக் கொடுத்தல் அப்படின்ற ஒரு டீமா அமைச்சு 17 ஆண்டுகள், கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து, அதாவது கேப்பே இல்லாம, ஒரு சில சமயத்துல 3 பேர் கூட சேர்ந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பைனான்சியல் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஜோதிடத்தை விடக்கூடாதுன்ற ஒரு தன்னம்பிக்கையில இந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்த எங்களை, ஒரு குடத்தில் இருந்த விளக்காக இருந்த எங்களை இன்னைக்கு குன்றின் மீது விளக்காக ஏற்றி வைத்த பெருமை இந்த எல்ஆர் சீனிவாசன் அவர்களையே சாரும். மேலும் ஒரு சில ஜோதிடர்கள் ஒற்றுமையா செயல்படுறதே கடினமான இந்த காலத்துல ஏறக்குறைய 4200 பேருக்கு மேல ஒன்றிணைத்து இந்த ஜோதிடத்தை மேலும் பல பல படிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் எந்த சுயநலமும் பாராமல் சனிக்கிழமான 2 மணி நேரம் இதுக்காக செலவு பண்றார். எத்தனையோ வேலைக்கு இடையில அவர் இதை செலவு பண்றது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த ஸ்டார் அகாடமி மேலும் மேலும் சென்னையில் மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம, ஆல் இந்தியா லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல இது வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஆண்டவங்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது நிச்சயமா நடக்கும். கடினமான முயற்சி கண்டிப்பா வெற்றியை தரும். நிச்சயமா இதுல பங்கெடுத்துக்கிறவங்க எல்லாம் பெரிய லீடிங் அஸ்ட்ராலஜர் தான் பங்கெடுத்துக்கிறாங்க. அதுல கடையேனாகிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வாய்ப்பளித்த அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எத்தனையோ வேலைகள் இருப்பினும் அதையெல்லாம் ஒதுக்கி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ற அத்தனை பேர்களையும் உளமாற வணங்கி இந்த ஜோதிடத்துறைக்கு மேலும் நீங்கள் சிறப்பு செய்திட வேண்டும். எங்களால் முடிந்ததை சொல்லுவாங்க. ஒருத்தர் உழுதுட்டு போனா அடுத்தவங்க விதைச்சிட்டு போவாங்க, அதுக்கு அடுத்தவங்க களை எடுப்பாங்க, அதுக்கு அடுத்தவங்க அதனுடைய பலனை அனுபவிப்பாங்கன்னு. அப்படி அந்த காலத்துல அந்த ரிஷிகள் அவ்வாறு தானே அனுபவிக்க வேண்டும் ஒரு பலனை என்று நினைத்திருந்தால் இந்த ஜோதிடத்தை இந்த அளவுக்கு விதைத்து இருக்க மாட்டார்கள். நாம் இன்னைக்கு அந்த பலனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பலனை அனுபவிச்சு அதை பணம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் அதை நல்ல பண்பா செய்யறாங்க. இதுல பண்பா செய்யறவங்க ஒரு சிலர்ல நம்ம சீனிவாசன் ஐயா அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பிரதிபலிப்பும் கிடையாது. பணம்னாவே வானான்ற, நான் கூட சொன்ன ஒரு ஐடியா, ஆளுக்கு ஒரு டெபாசிட் வாங்கிட்டு எல்லாருக்கும் எல்லா நூல்களும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க சார். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கலாம். 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு பெருசா பண்ணிடலாம் சார். ஒரு பெரிய லைப்ரரி இருக்கட்டும். ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் ரூபாய் புஸ்தகம் நம்ம கிட்ட இருக்கு. அவரு $2 லட்சம் புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல வெண்ணிறை ஆடை மூர்த்தி வேற ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. மொத்தத்தையும் நம்ம அஸ்ட்ராலஜர் மொத்த பேரும் படிக்கிற மாதிரி உபயோகப்படுத்துற மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். அவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் கண்டிப்பா நிறைவேறும். அந்த வகையில இதுவும் நிறைவேறும் என்று நான் எப்பவுமே ஒரு நியாயமான கோரிக்கையை நினைக்கும் போது கண்டிப்பாக அது நிறைவேறி கொண்டு வருகிறது. அதே போல் இதுவும் கண்டிப்பா நிறைவேறும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அடுத்து நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். அதாவது ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டா ஜோதி பிளஸ் இடம். அதாவது இருட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும், அதாவது எதையுமே செய்ய தோணாத ஒரு நிலையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும்
கடைசியில அண்டி போவது இந்த ஜோதிடர்கள்கிட்ட தான். சரி என்ன செய்யலாம், பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, அக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, ஒண்ணுமே புரியல. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய நினைவுக்கு வருவது இந்த தெய்வஞன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர் தான். அவர் தான் அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு உரியவரா இருக்கிறார். அது மாதிரி பராசர முறையில நாம பார்க்கும்போது பராசரர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்துல சில குறைவான தியரிகள், அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ற அளவில தியரிகளை எழுதியிருக்கார். குறைவானன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்துக்கு ஏற்ற தியரிகளை எழுதியிருக்கிறார். அந்த காலத்துல இருந்த மனுஷர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவர்கள் 400 பேர், தீயவர்கள் 100 பேர். ஃபர்ஸ்ட் திரேதாயுகத்துல நல்லவர்களே 400 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல நல்லவர்கள் 300 பேரும் தீயவர்கள் 100 பேரும் இருந்திருக்காங்க. துவாபர யுகத்துல 200 பேர் நல்லவங்க, 200 பேர் கெட்டவங்க அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல 100 பேரு நல்லவங்க, 300 பேர் கெட்டவங்களா அது மாறி இருக்குது. இப்போ அன்றைக்கு பராசரர் முறை எல்லாருக்கும் நல்லவங்கன்ற முறையில அந்த ஜோதிட முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நல்லவங்களா நினைச்சு அதற்குண்டான தியரிகளை அன்னைக்கு பராசரர் எழுதியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இன்னைக்கு ஜோதிடம் ஏன் இன்னைக்கு இது மாதிரி இருக்கு, அதாவது ஜோதிடம் சரியா பலன் சொல்லல, அது ஒரு மூட நம்பிக்கை, அதை நம்ப முடியாது அப்படின்ற நிலைமைக்கு ஏன் வந்ததுன்னா, மக்களுடைய மனங்களும் எண்ணங்களும் மாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர ஜோதிடம் மாற்றம் அடையவில்லை. ஜோதிடம் அதே மாதிரி தான் இருக்கு. ஜோதிடம் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி இருந்தா ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகளாக வேத காலத்துல இருந்து இது தொடர்ந்து இருக்காது. அதன் பிறகு தோன்றிய பல்வேறு ரிஷிகள், காளிதாசர் போன்றவர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த ஜோதிட முறை என்பது அந்த பராசர முறையை ஒத்தே ஏறக்குறைய எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பராசர முறைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுல விடுபட்ட விஷயங்களையும் கூடுதலான சில விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருந்த மக்கள் தொகையும் குறைவு, மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளும் குறைவு. ஆனா காலம் ஆக ஆக நாம சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி ஜனங்க, ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய 120 கோடி ஜனங்க, 4 மடங்கு ஆயிடுச்சு. ஆனா 4 மடங்கு மக்களுடைய பிரச்சனைகளும் 40 மடங்கா மாறி போயிடுச்சு. அதனால இன்றைக்கு அந்த பராசர முறையை எடுத்துட்டு இங்க அப்ளை பண்ணும்போது அதை கேட்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு பொறுமையும் இல்லை. அது அப்ளை பண்ணும்போது சில சமயத்துல வித்தியாசங்கள் வருகிறது. காரணம் என்னன்னா, பாவ பலன்களை வச்சு நாம பலன் சொல்றோம். அதாவது லக்ன புள்ளிய முதல் வீடாகவும் அடுத்த வரும் வீடுகளை 2வது 3வது வீடுகளாகவும் வைத்து நாம பலன் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வாறு சொல்லும்போது ஒரு வீடு என்பது இன்னொரு வீடோட சம்பந்தப்படுது. சூரியன் சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடுகள் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு பாவம் என்னும் போது இன்னொரு பாவம் நல்ல பாவமாவோ அல்லது கெட்ட பாவமாவோ மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த பாவ பலன்களை சொல்லும் போது சில வித்தியாசங்கள் வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்பதான் நாம ஃபெயிலர் ஆயிடுறோம். பாவ பலன்களை சொல்றதுனால நம்மால முழுமையா ஜோதிட பலன்களை சொல்ல முடியலன்றது ஒரு காரணம். அதுவே காரணம் சொல்ல முடியாது, அதுவும் ஒரு காரணமா நாம எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அந்த அடுத்து ரிஷிகள் திங்க் பண்றாங்க, இந்த குறைகளை நீக்கி நிறைவான ஜோதிடம் மக்களுக்கு போய் எப்படி சேரும் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 12 ரிஷிகள் ஒரு நாடி ஜோதிட முறையை உருவாக்குகிறார்கள். அந்த நாடி ஜோதிட முறை என்பது, நாடி என்றாலே
நாம என்ன நினைச்சுக்கிறோம், வைத்தீஸ்வரம் கோயில்ல, இந்த காஞ்சிபுரத்துல, இந்த தாம்பரத்துல இங்கெல்லாம் சொல்லக்கூடிய நாடி ஜோதிடம் நாம நினைச்சுக்கிறோம். அது முழுக்க முழுக்க தப்பு. அந்த நாடி ஜோதிடம் என்பது அதாவது அது ஓலைச்சுவடிகளை வைத்து பாடல்களாக பாடப்பட்ட பிரசன்ன வழி மாதிரி அந்த ஜோதிடம் இருக்கும். அதுல ஏற்கனவே நடந்தது ஒண்ணா பேரோட கூட சொல்றாங்க, அது கரெக்டா இருக்கே தவிர இனிமேல் நடக்க போவதை அந்த நாடி ஜோதிடத்தில் நமக்கு விடையாக கிடைக்கவில்லை. ஆனால் அதையும் மீறி சப்தரிஷி நாடி, ஜீவ நாடி, சுகர் நாடி, அப்படி என்று பல்வேறு விருது நந்தி நாடி, இதெல்லாம் அவற்றையும் மீறி ஒரு 12 நாடிகள் இருக்கு. வேணும்னா குறிச்சிங்க. தாகபுஜட்டர் நாடி, விருது நாடி, குரு நாடி, ஸ்கந்த நாடி, அகத்தியர் நாடி, சாம்பசிவ நாடி, கௌசிக நாடி, சந்திர நாடி, சுகர் நாடி, சுக்கிர நாடி, சப்தரிஷி நாடி, ஜீவ நாடி, சதாசிவ நாடி, இப்படி ஒரு 13 வகையான நாடி கிரந்தங்கள் இருக்கு. இந்த நாடி கிரந்தங்கள்லாம் எளிமையான பலன்களா இருக்கு. அதாவது சப்தரிஷி நாடியை எடுத்துக்கிட்டீங்களா, அது கொஞ்சம் கடினமான விஷயம். காரணம் என்னன்னா, அவங்க 3 பிறவிகளை பத்தி சொல்லக்கூடிய நாடியாக இருக்கிறது. நம்ம தாத்தா, நம்ம அப்பா, நம்மளுடைய ஜாதகம், இது 3த்தையும் விரிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் சப்தரிஷி நாடியிலிருந்து கிடைக்குது. அப்புறம் குரு நாடி, இதெல்லாம் ஒரு அகத்தியர் நாடி, இதெல்லாம் அப்போதைக்கு பலன் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த விருது நந்தி நாடி மட்டும் கொஞ்சம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அதாவது நம்ம காலகட்டத்துல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, பலன் சொல்லுவதற்கு மிகவும் எளிமையானதாக இருப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த விருது நந்தி நாடின்றது முதல்ல விருது முனிவரால் இது இயற்றப்பட்டது. அதை கர்நாடகாவில் உள்ள ஆர்ஜி ராவ் என்பவர் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நாடி கிரந்தமா அத இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறார். அந்த இங்கிலீஷ் மொழிபெயர்ப்ப தாராபுரத்துல இருக்க குரு ராமசுப்பு ஐயா அவர்களும், திரு LD என்று நம்ம எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் எல் துரைசாமி ஐயா அவர்களும் மொழிபெயர்ப்பு செய்து பலன் சொல்லுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒரு தமிழ் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இருவரும் ஒவ்வொரு வருஷமும் 1999 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குரு ராமசுப்பையா வீட்டிலேயே சமைச்சு போடுவாங்க. எல்லோரும் குருகுல வாசத்தில் படித்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது போல் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா அந்த வகுப்பு அங்கு நடந்து கொண்டு இருந்தது. என்ன காரணத்தாலோ கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக அது நடக்கவில்லை. நானும் அந்த குருகுல வாசத்துல போயிட்டு அந்த நாடி ஜோதிடத்தை படிச்சேன். படிக்கும்போது அந்த நாடியில எளிமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஈரோடு மணியனும் முழு முயற்சி எடுத்திருக்கார். ஈரோடு மணியன், அவரையும் நாம மறக்க முடியாது. ஏன்னா அவர் தான் மாசம் ஒரு கிளாஸ போட்டு நாடி ஜோதிடத்துல அந்த குரு ராமசுப்பையா வீட்லயே குருகுலம், அதாவது அதுக்குன்னே ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுல அந்த நாடி ஜோதிடத்தை பாடமா நடத்துவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு யாருக்குமே வரல. ஏன்னா ஒரு குருகுல வாசம் அங்க போயிட்டோமா, நமக்கு மகாபாரத போர்ல அர்ஜுனன், தருமன் இவங்கெல்லாம் எப்படி பயிற்சி பெற்றார்களோ அது மாதிரி அங்க உணவு அவங்களே சமைச்சு போட்டுருவாங்க. மதியம் இரவு தங்குதல் ஒரு பள்ளிக்கூடத்துல, பகல்ல பாடம் கேட்கணும். இரவு ஃபுல்லா நம்ம போன்ற ஒரு ஜோதிட அறிஞர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஜோதிட கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழியை ஏற்படுத்திப்பாங்க.
இப்படியெல்லாம் அந்த ஜோதிடம் வளர்ந்தது, இந்த விருகு நந்தி நாடி ஜோதிடம். இதில் பல்வேறு பல்வேறு அதாவது அந்த குருகுலம்னா அங்க அப்படித்தான். நாம சாப்பிட்டு நம்ம எச்சத்தட்டை நாம தான் கழுவணும், அந்த எச்சத்தட்டில் தான் இன்னொருத்தர் வந்து சாப்பிடணும். இப்படி ஒரு ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வை அங்க ஏற்படுத்தினார்கள். ஏன்னா நான் பெரியவன் நீ பெரியவன், ஜோதிடர்களுக்கு பெரும்பாலும் அந்த ஈகோ பாயிண்ட் இருக்கும். அந்த ஈகோ பாயிண்ட முதல்ல அங்க உடைக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அவ்வாறு வளர்ந்ததுதான் இந்த நாடி ஜோதிடம். சரி, இந்த நாடி ஜோதிடத்துல யார் சார் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க? பராசர முறையை விட இது எந்த வழியில சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல தோன்றலாம். அதுக்கு அது வந்து இப்ப இன்னைக்கு பாலாஜி ஆசன் அவர் சொல்றோம்ல, பெரிய ஜோதிடர்னு இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கூட அவர் பலன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லலாம், அதே மாதிரி ஜி.கே. அவர்களை சொல்லலாம். மதிப்பிற்குரிய ஜி.கே. அவர்கள் என்னுடைய குருநாதர். அதே மாதிரி விருகு பிரபாகரன் அவரும் என்னுடைய குருநாதர், அவரையும் சொல்லலாம். இவங்கெல்லாம் பேர் எடுத்ததே இந்த நாடி முறையில தான். இந்த நாடி ஜோதிடத்தை சொல்லிதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த நாடி முறைகளை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இன்ஸ்டிடியூட்லயும் இந்த நாடி முறையை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பரமேஸ்வரன் என்பவர் எங்க இன்ஸ்டிடியூட்ல கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வர்றார். ஏன்னா தொடர்ந்து நாடி கிரந்தத்தை அவர் நடத்திக்கிட்டு வர்றார். நியாயமா அவர் தான் இங்க பேசியிருக்கணும். ஆனா வந்து இந்த முதல்வர் என்ற பதவியில என்னை பேச அழைத்தார்கள். எனவே நான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். ஆனா உண்மையா பேச வேண்டியது பரமேஸ்வரன் தான். அவர் தான் இந்த கிளாஸ இங்க நடத்தி இந்த நாடி கிரந்தங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சே வந்து இருக்குன்னா அது மிகையாகாது. சரி, இந்த நாடி கிரந்தத்துல எப்படி சார் பலன் சொல்றது அப்படின்னா, நாம பராசர முறையில இருக்கிற மெத்தடுல முழுமையா இத மாறி போயிடும். பராசர முறையில உச்சம் இருக்கு, நீச்சம் இருக்கு, அப்புறம் வந்து ஆட்சி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பராசர முறையில நாம பலன் சொல்லணும்னா நிறைய, அதாவது ஒரு பெரிய குளத்துல மூழ்கி உள்ள போயிட்டு மண் எடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அது பராசர மெத்தட். ஆனா இந்த நாடி மெத்தட்ல இதுல சொல்லப்பட்ட விதிகள் படி நீங்க பலன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சீங்களா, ரொம்ப எளிமையான மெத்தட். அதாவது இதுல 2 விஷயங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து கிரக சாரம், அதாவது கிரகங்கள் கோச்சாரம். அடுத்தது வந்து ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் சந்திக்கும் போது ஏற்படும் விளைவுகள், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தின் போது சேரும் போது ஏற்படும் விளைவுகள். 2 விஷயங்களை தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இதை வச்சே நாம ஈஸியா பலன் சொல்லலாம். இந்த மெத்தடை வந்து நீங்க இது வரைக்கும் சென்னையில வந்து யாரும் அறிமுகம் பண்ணல. பெரும்பாலும் வந்து அந்த தாராபுரம், ஈரோடு போன்ற அந்த பகுதிகளில தான் இந்த நாடி ஜோதிடமும் நாடி கிரந்தமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து அது மாதிரி வந்து நாடி ஜோதிடத்துல சொல்லல. இப்போ ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றோம்னு வச்சுங்க, அப்ப நம்மளுக்கு லக்னம் அவசியம். லக்னம் இல்லாம நம்மால ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, லக்னத்தை வச்சுதான் முதல் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிர்ணயிக்கிறோம். ஆனா இந்த நாடி கிரந்தத்துல லக்னமே கிடையாது. பிறப்பு ஜாதகம் மட்டும் இருந்தா போதும். லக்னம் இல்லாத பிறப்பு ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சுக்கிட்டே நாம பலன் சொல்லலாம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் போது நிச்சயமா அந்த பலனை கொடுக்கறத நாம பார்க்கிறோம். இப்போ யாருக்காச்சும் உதாரணத்துக்கு மனசுல வச்சுக்கோங்க, கும்பத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ சுக்கிரன் யாருக்காச்சும் இருந்திருந்தா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு பணம் வந்திருக்கும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி வந்திருக்கும். இது வந்து சிம்பிள் கான்செப்ட்.
இது மாதிரி ஒவ்வொரு பலனையும் நாம சொல்லலாம். நான் கொஞ்சம் மனசோட நினைச்சு பார்த்துருக்கீங்க. அதாவது கோச்சார குரு வந்து நேட்டல் சார்ட்ல இருக்கிற, அதாவது பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரனை தொட்டு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பணம் கிடைத்து இருக்கும். சந்திரனை இருக்கிறதுன்னு வச்சுங்க, கும்பராசியோ அல்லது மகர ராசியோ இருக்காங்கன்னு வச்சுங்க, நிச்சயமா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்திருப்பாங்க. வீட்டையோ அல்லது வேலையோ மாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஜோதிடத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். நாடி ஜோதிடத்துல 2 கிரகங்களை வச்சுக்கிட்டே நாம எல்லா பலன்களையும் நிர்ணயிக்கலாம். அந்த மெத்தடை நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ நாடி அப்படின்னு சொன்ன உடனே வைத்தீஸ்வரன் கோயில்ல பாடுற பாட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா இதுல வந்து சில விதிகள் இருக்கு. நாடி ஜோதிடத்துல சில விதிகள் இருக்கு. அந்த விதியை ஃபாலோ பண்ணீங்க, அந்த விதியை ஃபாலோ பண்ணீங்களாவே நிச்சயமா நாம முழுமையான பலன் இது நடக்கும் நடக்காது. இப்ப கூட பராசர முறையில கல்யாணம் எப்ப ஆகும்னு சொல்லும் போது கோச்சார குரு 7ஆம் பாவத்துக்கு வரும்போது அல்லது லக்னத்தை பார்க்கும்போது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது உலகத்துல இருக்க 600 கோடி ஜனங்கன்னா 50 லட்சம் பீப்புளுக்கு கல்யாணம் ஆகுமா? அதே மாதிரி 50 லட்சம் பேருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இந்த நாடி கிரந்தத்துல அழகா சொல்லியிருக்காங்க. கோச்சார குரு அதாவது பிறப்பு ஜாதகத்துல உள்ள செவ்வாயையும் சனியையும் சுக்கிரனையும் பார்க்கும்போது ஒரு சேர பார்க்கும் பொழுது, நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, ஒரு சேர பார்க்குமான்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல 2-12 வரலாம், அல்லது நட்சத்திர சாரத்திலேயே நிக்கலாம். கோச்சார குரு இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்திலேயே நிக்கலாம். அவ்வாறு அது கான்டாக்ட் வரும்போதுதான் அந்த கல்யாணம் நடக்கும். இப்போ ஒரு சில ஜாதகங்களை நாம உங்களுக்கு இப்ப நான் போட்டு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்துக்கு நாம பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஜாதகத்தை நாம போட போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த எப்படி ஆராயறது, இந்த நாடி ஜோதிடத்துல கிரந்தங்களை ஜாதகத்தை எப்படி ஆராயறது, நாம முதல்ல எந்த விஷயத்தை பத்தி கேக்குறாங்க? ஒண்ணு வேலையை பத்தி கேக்குறாங்களா, சனியன்னு பாருங்க, அல்லது திருமணத்தை பத்தி கேக்குறாங்களா, சுக்கிரன் காரக கிரகம் சுக்கிரன். படிப்பை பத்தி கேக்குறாங்களா, புதனை பாருங்க, அந்த புதன் இருக்கும் ராசி கட்டம், புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2த்தை பார்த்தே நாம வந்து பலன் சொல்லலாம். உதாரணத்துக்கு வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க. அதாவது குருனுடைய 2வது சுற்றில், கோச்சார குருனுடைய 2வது சுற்றில் சனியோட கான்டாக்ட் வரும்போது நிச்சயமா வேலை கிடைக்கும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துங்க, உங்களுடைய பிறப்பு வருஷத்துல இருந்து கோச்சார குரு ஒரு சுற்று வருவதற்கு 12 வருஷம் ஆகும். 12 + 12 24. அது திரிகோணத்துல வரும்போது நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். பாருங்க 1, 5, 9. அதாவது நாடி கிரந்தத்துல 1ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம் ஏதோ அதுவே 5வது வீட்டில் இருக்கிற கிரகமாகவும் எடுத்துக்கணும், 9வது வீட்டுல இருக்கிற கிரகமாகவும் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு மேஷத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, அதுவே சிம்மத்துல இருக்கிறதாவும் எடுத்துக்கணும், தனுசுல இருக்கிறதாவும் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு மேஷத்துல வந்து சூரியன் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிம்மத்துல வந்து ராகு சூரியன் குரு இருக்கிறதா நினைச்சீங்க மேஷத்துல. சிம்மத்துல வந்து சூரியன் சிம்மத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கிறதா நினைச்சீங்க. இப்போ இதுக்கு நாம வந்து
பராசர முறையில என்ன பலன் சொல்லுவோம்னா, சகோதரனுக்கு நல்ல செல்வாக்கா இருக்கும். அப்பா வந்து சிவராஜ யோகத்தோட இருக்காரு. அப்பா ரொம்ப வசதியா இருக்காரு. ஏன்னா குருவோட சேர்ந்து இருக்கு. தகப்பனாருடைய ஸ்தானமான சூரியன், கிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கு. அவர் ஒரு உயர்ந்த நிலையில இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது சொல்லி கொஞ்ச நாளைக்கு எல்லாமே தலைகீழா மாறிடும். ஏன்னா இங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு பரிவர்த்தனை யோகம். சூரியன் வந்து சிம்மத்துல இருந்து மேஷத்துக்கு வந்திருக்கு. மேஷத்துல இருக்கிற செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போயிருக்கு. சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை வரும்போது இது தலைகீழா மாறிடும். இது மாதிரி மாறும்போது நாம சொல்ற பலனே என்ன சார், எங்க அப்பா அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு, நீங்க கடைசியில வந்து இது மாதிரி ஃபெயிலர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. இந்த நேரத்துலதான் நாம ஜோசியர்கள் எல்லாம் ஃபெயிலர் ஆயிடுறோம். அது மாதிரி ஃபெயிலர் ஆயிட்ட உடனே இதையே ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்து இன்றைக்கு நாத்திகவாதிகள் ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை, ஜோதிடம் வந்து நம்ப தகுந்தவை அல்ல. இன்னைக்கு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதாவது தனிப்பட்ட விஷயம் ஜோதிடம் பார்க்கறதெல்லாம் அதெல்லாம் நீங்க என்ட்ரு ஆகக்கூடாது, அதுக்கு கோர்ட்டும் வந்து தடை விதிக்காதுன்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துல நீங்க பார்த்துருந்தீங்களா, பேப்பர்ல தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஜோதிடம் என்பது தனிப்பட்ட விஷயம், அவங்கவுங்க போய் பார்த்துக்கிறத தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால வந்து அதுக்காக வேண்டி நாமளும் வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு இவ்வளவு, அதாவது ராமாயணன்றது ஒரு 25,000 ஸ்லோகங்கள், மகாபாரதன்றது ஒரு 1,00,000 ஸ்லோகங்கள். இந்த 25,000 ஸ்லோகத்தை படிச்சோமா நாம ராமாயணத்தை படிச்சிட்டோம்னு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி மகாபாரதத்துக்கு 1,00,000 ஸ்லோகத்தை படிச்சோமா நாம மகாபாரதத்தை படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம். ஆனா இந்த ஜோதிடத்தை படிக்கணும்னா ஏறக்குறைய 4,00,000 ஸ்லோகத்துக்கு மேல படிக்கணும். இது எப்படி வளர்ந்து இருக்கும்னா, ஒரு காலத்துல பராசர முனிவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகங்களை எழுதி வச்சுட்டு போனாரு. அதற்கு பிறகு வந்த முனிவர்கள் அதுல இருக்கிற விஷயங்கள் அத சரியா இல்லை, பலன் வரல, உடனே அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சு அதை எழுதுறதுக்கு முற்பட்டார்கள். அப்படி முற்படும் போது இதுல இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறத எழுதுனாங்க. இப்படி இது வளர்ந்து 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 இன்னைக்கு 4,50,000 ஸ்லோகத்துக்கு மேல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாரும் முழுமையா 4,50,000 படிச்சவங்க எவ்வளவு பெரிய அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் இல்லை. அப்படி 4,00,000 படிச்சிருந்தாலும் நம்ம மனசுல அது நிக்காது. இப்போ இவங்கதான் பெரிய அஸ்ட்ராலஜர், அவங்கதான் பெரிய அஸ்ட்ராலஜர் நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்க கூடாது. காரணம் என்னன்னா, எல்லோருமே எந்த அளவுக்கு படித்தார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் பெரிய அஸ்ட்ராலஜரா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு மேல விஷயங்களை அங்க தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்களுடைய பெரிய அஸ்ட்ராலஜர்ன்றது படித்ததை நல்ல விதத்தில் சிந்திப்பது, அது ரொம்ப முக்கியம். படித்ததை நல்ல விதத்துல நீங்க சிந்திச்சீங்களாவே நாம முழுமையான ஜாதக பலனை சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு 80% அளவுக்கு சொல்லலாம், 80 to 90. எந்த ஜோதிடராலையும் 100 பேருக்கு 100% வந்து பலன் சொல்ல முடியாது, அது ஷூர். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அப்படி சொல்றாங்கன்னா அவங்க வந்து தான் என்ற அகங்காரம் தான். இதுக்கு வந்து நம்ம மகாபாரதத்திலேயே கிடைக்குது. சகாதேவன் இருக்காரு இல்லையா, சகாதேவன் அவர் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல பெரிய வல்லுனர். அப்படி இருந்தாலும் அவராலேயே தனக்கு ஒரு அண்ணன் இருப்பதை தெரியவில்லை. தனக்கு 5 பேர் தான் அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருக்காரு. கடைசியில கர்ணன் இறக்கும் போதுதான் வந்து தெரியுது கர்ணன் தனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்கிறாரு, நான் இவ்வளவு பெரிய சாஸ்திரம் எல்லாம் படிச்சேன், ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் படிச்சேன், ஆனா என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது தெரியாம போயிடுச்சு, இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ வந்து நான் எதுக்கு இருக்கேன், பரமாத்மா நான் எதுக்கு இருக்கேன்,
எனவே நீங்க ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு 10% ஆண்டவன் கிட்ட விட்டுட்டு மிச்சம் 90%க்கு நீங்க பலனை தேடி போகலாம். அந்த காலத்துல ரிஷிகள் அவ்வாறு இதுல சரியான பலன் கிடைக்கல, சரி ஒரு மாற்று சிந்தனையோட செய்து அந்த பலனை கண்டுபிடிப்போம்னு முயற்சி பண்ணதனுடைய விளைவுதான் இன்னைக்கு 4.5 லட்சம் ஸ்லோகங்கள் வந்திருக்கு. இந்த 4.5 லட்சம் ஸ்லோகத்தையும் படிச்சு யாராலையும் மனப்பாடம் பண்ணி பலன் சொல்ல முடியுமானா யாராலையும் முடியாது. இன்றைக்கு பெரிய அஸ்ட்ராலஜர் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் கூட முடியலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே சரி முடியலன்றதுக்காக நாம விட்டுறவும் முடியாது, நம்மாலான முயற்சிகளை பண்ணணும். நாம என்ன பண்ணணும்னா எல்லா அஸ்ட்ராலஜரும் உட்கார்ந்து ஒவ்வொரு காரகத்துவத்தையும் எடுத்து இதுல எத்தனை ஜாதகங்கள் நம்மால முடியுமோ அத்தனை ஜாதகங்களையும் ஆய்வு பண்ணி அந்த பலனை நாம எழுதி வைக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இது மாதிரி எடுத்து ஒரே ஜாதகத்துக்கு அதாவது பல ஜாதகத்துக்கு ஒரே மாதிரியான பலனை வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் எடுத்து அதுதான் ரூல்ஸ். அத மாதிரி சொன்னோமா ஏறக்குறைய நாம நினைக்கிறதுல 90% விழுக்காடு அளவுக்கு நாம பலன் சொல்லக்கூடியவர்களாக நாம மாறலாம். அந்த பலனையே ஒரு ரூலா எழுதி வைக்கலாம். இப்படி திரியும் மீண்டும் வளரும் போது இந்த ஜோதிடம் நாம நினைக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நாம போய் நிக்கலாம். அதாவது எடுத்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிக்கலாம். அந்த மாதிரி நினைச்ச உடனே சொல்லக்கூடிய பலன்களா இந்த நாடி ஜோதிடத்துல விருது நந்தி நாடி தான் ரொம்ப சிறந்ததா இருக்கு. அதை தான் நாம இந்த வகுப்புல இந்த மீட்டிங்ல நாம பார்க்க போறோம். இதை நீங்க ஆய்வு பண்ணீங்களாவே நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அதாவது சுக்கிரன் இருக்கிற வீட்டை சுக்கிரனை கோச்சார குரு கடந்து போகும்போது ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்னா சேருது, அங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும். சனிதான் கர்மகாரகன். இந்த நாடி கிரந்தத்துல சனி கர்மகாரகனா டிசைட் பண்றாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கிறதுக்கு கோச்சார சனி, அதாவது பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற ஒரு கிரகத்தோட சம்பந்தப்படும் போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இப்ப கோச்சார சனி அங்க மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்கு. இப்ப அந்த கோச்சார சனி டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க உங்க வீட்டுல யாராச்சும் அது மாதிரி இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா அதை சொல்லலாம். இப்படி இந்த நாடி கிரந்தங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லலாம். பிறப்பு, குழந்தை பிறப்பு. இப்போ கோச்சார குரு இப்போ மகரத்துல இருக்கு. இந்த குருவியே நீங்க சம்பந்தப்படுத்தி பாருங்க. ரிஷபத்துல குரு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரிஷபம் 9, அதாவது சிம்மத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் குரு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். இப்படி அந்த கோச்சார கிரகங்களை நகர்த்தி பார்த்தீங்களாவே போதும். ஒரு ஆண்டு இப்ப ஒருத்தர் ஜோதிடம் கேட்கறதுக்கு வர்றாரு, ஐயா நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஈர்ப்போட உட்கார வைக்கணும்னா இந்த நாடி விதிகளை தான் நீங்க பயன்படுத்தணும். நாடி விதிகளை பயன்படுத்தினீங்களாவே அவங்க கரெக்டா உட்கார்ந்துருவாங்க. உதாரணத்துக்கு கோச்சார குருவை நகர்த்தி கடந்த ஆண்டு உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சதா அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. கடந்த ஆண்டு நீங்க இந்த வீடு வாங்கினீங்களான்னு கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. ஏன்னா நாடி கிரந்தத்துல இந்த கிரகங்கள் மற்ற கிரகத்தோட சம்பந்தப்படும் போது அது பலன் மாறுவதே இல்லை. அதனாலதான் நாடி கிரந்தம் ரொம்ப எளிமையான நடையா இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள்
அதாவது ஏவிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், ஐஐடியில இருந்தாரு. அவர் வந்து ஐகாஸ்ல வந்து பெரிய ஆள். அவருடைய நாடி கான்செப்டை வந்து இன்னைக்கு ரஷ்யாவில எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ரஷ்யாவில இருந்து வந்து அந்த நாடி கான்செப்டை படிச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான ஜோதிடர்களும் இந்த நாடி கிரந்தத்தை எடுத்து பலன் சொல்றதுனால ரொம்ப 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 எளிமையாகவும் அது வந்து திருப்தியா போய் சேர்றாங்க. அதாவது இந்த பலனை கேட்டதுனால இது நடக்கும் நடக்காது. இன்றைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இதுதான் காரணம். வந்த உடனே பலன் சொல்லணும் அப்படி விட்டுட்டு நாம வந்து அதுக்காக பராசர முறையை நான் முழுதும் தவறு என்று சொல்ல மாட்டேன். அதிலும் விஷயம் இருக்குது. நான் இந்த நாடியிலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று எல்லோராலும் சொல்லப்படுவது எது என்றால் தசாபுத்தி கிடையாது. ஆனா பதிலா கோச்சாரம், கோச்சார கிரகம் அந்த பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகத்தை சம்பந்தப்படும் போது அந்த நிகழ்வை ஏற்படுத்துகிறது. நிச்சயமா நீங்க இப்போ உங்க மேரேஜ் உங்க ஜாதகத்துல எப்ப மேரேஜ் ஆச்சுன்னு எடுத்து பாருங்க. நிச்சயமா கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள இந்த 3 நாங்க எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தோம். ஒரு 50 ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இத மாதிரி இருந்தது. அதே மாதிரி செவ்வாய் சனி இருக்கிற ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து பிரச்சனையில தான் இருக்காங்க. அவங்களுடைய குலதெய்வம் கும்பிடுறதில்லை. மலேசியாவில இருந்து ஒரு 10 ஜாதகம் வந்தது. அந்த 10 ஜாதகத்துல 8 ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தது நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க நிச்சயமா அவங்களுக்கு எப்பொழுதும் லைஃப்ல பிரச்சனை தான் இருக்கு. எப்பொழுதுமே வந்து சனியும் குருவும் சேர்ந்து இருந்தால் அவங்க கேட்கறதெல்லாம் நடக்கும், மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த செவ்வாய் சனி சேர்ந்தவர்களுக்கு நினைக்கிறது வேணா நல்லதா இருக்குமே தவிர அவங்களுக்கு அந்த கர்மா வந்து வழிவிடாது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை வந்து அவங்களுக்கு முழுமையான பலனை ஆசைப்பட முடியுமே தவிர அதை அடைவதற்கு வழிவிடாது. இப்படி இந்த கிரகங்கள் சேர்க்கையை வச்சே நாம பலன் சொல்லிட்டு போலாம். எல்லா விஷயங்களுக்கும் பலன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற பலன்களை நீங்க சொன்னீங்கன்னா அந்த மக்களும் ஏத்துக்குவாங்க. அதாவது இவர்கிட்ட போனோம், ஏதோ வந்து சொன்னாரு, அது நடந்தது. இது நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். நான் வந்து வாத்தியாரா இருந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்து ஒரு சக்சஸ்ஃபுல் இதுவாச்சு. அது இதையே தான் இன்னைக்கு மற்ற ஜோதிடர்களும் நம்ம நண்பர் நம்ம குருநாதர் ஜி.கே. அவர்கள் எல்லாத்துக்குமே நாடியை தான் மேக்சிமம் அப்ளை பண்ணுவாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, ஜாதகத்துல கேள்வி கேட்கறதுக்காக வராரு. அவர் என்ன கேள்வி கேட்க போறாருன்றத கூட நாம சொல்லலாம். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உரிய சந்திரன் வந்து எங்க டிராவல் பண்றாருன்னு பாருங்க. அந்த சந்திரன் டிராவல் பண்ற இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை ஒட்டி தான் அவர் கேள்வி கேட்பார். இப்போ வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்க. சுக்கிரன் இருந்தா திருமணத்தை பத்தி கலத்திரத்தை பத்தி தான் கேட்பார். புதன் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த புதனுடைய கல்வியை பத்தி தான் கேள்வி கேட்பார். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சந்திரன் எந்த கிரகத்தின் மீது டிராவல் பண்ணுதோ அல்லது பார்க்குதோ அதுக்கு தகுந்த கேள்விதான் அவர் கேட்பார். இதை ஒன்னா நீங்க வந்து பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா இது வந்து 100% சக்சஸ் ஆகும். அந்த சந்திரனை பார்த்த அல்லது தொடர்பு கொண்ட கேள்வியாகத்தான் நிறைய பேருக்கு இருக்கும். சனியா இருந்தா தொழிலை பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி சந்திரனா இருந்தா சந்திரன் தொடுது இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்களா, கோச்சார சந்திரன் தொடுதுன்னா டிரான்ஸ்ஃபரை பத்தி கேட்பாங்க, இல்ல அம்மாவை பத்தி கேட்பாங்க. இப்படி அந்த காரக பலனோட தான் அது வந்து இருக்கும்.
நீங்க மெயினா வந்து மனசுல வச்சுக்க வேண்டியது, நாடி கிரந்தத்துல கிரகங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட தொடர்பு ஏற்படுத்தும் போது அந்த விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு வந்து ஒரு கிரகத்தை தொடுதுன்னா முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். சனி வந்து அந்த கிரகத்தை தொட போகுதுன்னா, ஒரு கிரகத்தை தொட போகுதுன்னா அது வந்து கண்டிப்பா நடந்துரும்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, ஒரு ஜாதகம் நாம போட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கொஞ்சம் புரிச்சுக்கிட்டீங்களா நல்லா இருக்கும். சில பேர் இல்வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருது. இது வந்து பராசர முறையில நாம 7ஆம் பாவத்தை பார்க்கணும், 7ஆம் பாவ அதிபதியை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து களத்திரக்காரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும், இப்படின்னு எல்லாம் விரிவடைஞ்சு கொண்டே போகிறது. உச்சமா இருக்காரு, நீச்சமா இருக்காரு, இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு தெளிவான பலன்கள் அதெல்லாம் கிடைக்கல. சரி, நாடி கிரந்தத்துல கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்களா? நிச்சயமா கிடைக்கும். உதாரணத்துக்கு சந்திரன் ராகு இருக்குன்னு வச்சுங்க. சந்திரன் ராகு, அப்புறம் சந்திரன் கேது, இது மாதிரி அமைப்புல இருந்தா நிச்சயமா அவருக்கு சந்திரன் என்பது மனோகாரகன், மனசை பற்றி சொல்லக்கூடியவன். அதனால வந்து அந்த மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு கிரகத்தோடவும் ராகு கேதுகள் சேரும் போது நிச்சயமா அங்க வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். ராகு கேது எந்த ஒரு கிரகத்தோடவும் சேராம இருப்பது நல்லது. சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இது வந்து திருமண வாழ்க்கைய பிரச்சனைய கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இதுவும் வந்து திருமண ஏற்பாட்டில் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் என்பது மங்களக்காரகன், சுக்கிரன் என்பவன் களத்திரக்காரகன், ராகு என்பது எதையுமே பெரிதுபடுத்தி காட்டுபவன், கேது என்பது எதையுமே அதாவது சிறிதாக்கி காட்டுவன். எனவே இவர்கள் 2 பேருமே எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதுல வந்து பிரச்சனைய கண்டிப்பா கொடுப்பார்கள். ஒண்ணு பெருசாக்கிடுவாங்க அல்லது சின்னதாக்கிடும் போது, அது நார்மலா இல்லாத போது அங்க வந்து பிரச்சனை தானாகவே வந்துடும். இப்படி நீங்க நாடி ஜோதிடத்தை சொல்லும் போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பராசரருக்கு பின்னாடி வந்த இந்த முனிவர்கள் தான் இந்த நாடி கிரந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 13 ரிஷிகள் வந்து இந்த நாடி கிரந்தத்தை உருவாக்கி இருக்காங்க. அதை நீங்க பார்த்தீங்களாவே போதும். அதுல காகபுஜண்டரெல்லாம் வந்து ரொம்ப கடுமையானதா இருக்கும். அதுல இந்த விருகு நந்தி நாடி மட்டும்தான், அதுக்குதான் வந்து ஆசிரியர்கள் உருவாக்கி இன்னைக்கு வந்து பாடத்திட்டம்லாம் வச்சிருக்காங்க. அதுல நாம இந்த நாடி கிரந்தத்தை பார்த்தீங்களா நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மே மாசத்துல ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். ஆனா ஒரு 4-5 வருஷமா நடக்கல. ஒரு சமயம் திரியும் மீண்டும் நடக்குமா என்னன்னு தெரியல. அவ்வாறு நடந்தா உண்மையிலேயே இந்த நாடி ஜோதிடத்துக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டு எளிமையான பலன்களை சொல்லுவதற்கு நீங்க முயற்சிக்க வேணும். இந்த பராசர மெத்தட்ல ரொம்ப கடினமான விஷயங்களை எடுத்து பலன் சொல்லும் போது நாம வந்து என்னதான் பெரிய ஜோதிடர் என்ற பேர் எடுத்தாலும் ஃபெயிலர் ஆயிடுறோம் ஒரு சில நேரத்துல. எத்தனையோ சில சமயத்துல பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் சொல்றதெல்லாம், இப்ப கூட கடந்த ஆண்டு கூட வந்து ரஜினி வந்து ஆட்சிக்கு வந்தே தீர்வார் அப்படின்னு சொன்னாரு செல்வி அவர்கள். ஆனா வர முடியல. அதே மாதிரி அதற்கு முன்னாடி வந்து அதற்கு முன்னாடி கூட அந்த குரு வந்து டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாரு. அதுவும் ஃபெயிலர் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாம் வந்து ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நாடியில மட்டும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால ஒரு நல்ல பேர் எடுக்கணும்ன்ற நினைக்கிறவங்க நாடிய பின்பற்றினீங்களா சீக்கிரமா பலன் சொல்றதுக்கு
எளிமையான வழிகள், ஒரு திருப்திகரமான வழியில பலன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இப்ப வந்து எல்லாத்தையும் நாம சொல்லி புரிய வைக்கணும்ன்றது கஷ்டம். இந்த வருஷ கிரகங்கள் ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகங்கள் மட்டும் கோச்சார ரீதியா டிராவல் பண்ணும்போது ஏற்படும் பலன்களை மட்டும் நான் இதுல குறிச்சு சொல்றேன். அதை கொஞ்சம் எழுதிக்கிங்க. நிச்சயமா இது வந்து உங்களுக்கு வீட்டுல எடுத்து போய் அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன், இந்த 4 கிரகத்துக்கு வந்து கொடுத்தோமா அது வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா அது வந்து மாசத்துலயும் ஒரு நாள்லயும் மாறுற கிரகங்கள். ஆனா இது வந்து மாதத்துல மாறுற கிரகங்கள். ராகு கேது, சனி, குரு. இது வேணா நீங்க ஒரு குறிப்பு எடுத்துங்க. குரு சனி 20 ஆண்டுகள் ஆகும் ஒரு ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு. அதாவது இருக்கிற புள்ளியில இருந்து மீண்டும் அதே புள்ளிக்கு வர்றதுக்கு குரு சனிக்கு 20 ஆண்டுகள் ஆகும். குரு, சனி, ராகு இந்த 3ம் ஒரே புள்ளியில் சேர 60 ஆண்டுகள் ஆகும். 60 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை வச்சாங்க. அதனாலதான் 60 ஆண்டுகள் பேரு கொடுத்து நம்ம ஒரு சர்க்கிள்ங்கிறோம். குரு, சனி, ராகு. அதே மாதிரி குரு ராகு 7 வருஷம் 3.5 மாசத்துக்கு ஒரு முறை ஒரே புள்ளியில சேருவாங்க. சனி ராகு 11.5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு புள்ளியில சேருவாங்க. சூரியன் ராகு 12 மாசத்துக்கு, அதாவது 346 நாள் நாளுக்கு ஒரு முறை சூரியன் ராகுவும் ஒன்னா சேருவாங்க. அதே மாதிரி சந்திரன் ராகு 27 நாளைக்கு ஒரு முறை ஒன்னா சேருவாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து சந்திராஷ்டம தினத்தை நாம கெடுதலான நாளுன்னு சொல்றோம். உண்மையிலேயே சந்திராஷ்டம தினத்தை விட சந்திரன் பேர்லயோ அல்லது ராகு பேர்லயோ சந்திரன் போகின்ற நாள் தான் மிக மிக 10 மடங்கு மோசமான நாள். சந்திரன் பேர்ல ராகு போற நாள் வந்து கிரகண தோஷம், அது வந்து மோசமான நாள். சந்திராஷ்டமத்தை விட 10 மடங்கு கெடுதலான நாளாய் எடுத்துக்கீங்க. அதே மாதிரி இந்த கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்துல நிறைய கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5-6 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5-6 கிரகங்கள் இருக்கும்போது அதை வந்து டிகிரி வைஸா அதை வரிசைப்படுத்திக்கணும். ஒரு ராசி கட்டத்துல கிரகங்கள் இருக்கு, அந்த டிகிரி 31 டிகிரி 32 டிகிரி அப்படின்னு டிகிரி வைஸா இருக்கு பாருங்க. டிகிரி வைஸா அதை வரிசைப்படுத்திட்டீங்களா அதை வந்து ஈஸியா பலன் சொல்றதுக்கு அடுத்து என்னன்ற மாதிரி இருக்கும். இப்ப நாம ஒரு 12 மணிக்கு நாம வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஒரு திரியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம இந்த இதே மாதிரி மீட்டிங்க்கு வந்துருவோம். அப்போ இந்த ஜாதகத்தை போட்டோமா நாம பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு எப்படி பலன் சொல்றதுன்றத ஸ்கிரீன்லயே நாங்க கண்டிப்பா ஷேர் பண்றோம். அதுல உங்களுக்கு எளிமையாகவும் புரியும். இந்த ஜோதிட விதிகள் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கிரீன்ல சார் வந்து ஷேர் பண்ணுவார். ஓகே, 5 நிமிஷம் வந்து டீ பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓகே சார். தண்ணி இன்னைக்கு குடிச்சிட்டு வாங்க. ஓகே ஓகே. அதுக்குள்ள நம்ம ஸ்டார் மெம்பர்ஸ் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே சார். ரைட் சார், நன்றி. இது ஆன்லயே இருக்கட்டும். ஓகே சார். நீங்க இது மட்டும் பண்ணுங்க. ரைட். ஸ்டார் அகாடமி நண்பர்கள் வணக்கம்.
ஏன்னா இவ்வளவு முதுமையான வயதிலும் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடும் ஆர்வமும் ஐயாவை பேச வச்சுட்டு இருக்கனாலும் நம்ம இந்த ஓய்வுகளை கொடுக்கணும், அவங்க ரெஃப்ரெஷ் ஆகணும், அவர்களுடைய அந்த விஷயங்கள்லாம் நம்ம தலைமுறைக்கு நீண்ட காலம் பயன்படணும். என்னுடைய ஒரு கேள்வி, எல்லாரும் ஸ்டார் அகாடமி டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்களா? இல்லாதவர்கள் ஸ்டார் அகாடமி டெலிகிராம் குரூப்ல இணைஞ்சிக்கோங்க. இப்போ அன்மியூட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஐயா வந்து பேசும்போது மியூட் பண்ணிக்கோங்க. கருத்து சொல்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அதே மாதிரி ஸ்டார் அகாடமி குரூப்பை செழுமைப்படுத்துறதுக்கு ஏதேனும் ஆலோசனைகள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐயா, கோயம்புத்தூர் மோகன்ராஜ் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க வந்து போன வாரம் மிஸ்டர் அந்த ஐயா வந்து சமயநல்லூர்கார் வந்து கடகராசி அந்த கடகம் ராமசாமி ஐயோடைய கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா இருந்தீங்க. அந்த நிகழ்ச்சி தங்கு தடையிட்டாம நல்ல அருமையா நடத்துனீங்கய்யா. சரிங்கய்யா. ஐயா, தங்கு தடைக்கு நாம எந்த விதத்திலயும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜோதிட பொக்கிஷங்கள் நிறைய பேர் இன்னமும் நகர்ப்புறத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. வழக்கமா மியூட் பண்ணிட்டு நீங்க எதையோ பேசிட்டு இருக்க வேண்டாம். சில குரல்கள் கிராஸ் ஆகுது. நம்ம நிறைய ஜோதிட பொக்கிஷங்கள், ஜோதிட விஷய ஞானதாரிகள் இவங்கெல்லாம் இன்னமும் நகர்ப்புறத்துக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா அது ஒரு ஆனந்தமான இடம், சூழலாக கிராம மக்கள் இது இருந்தாலும் கூட அவங்க இருந்து விஷயங்களை வர வைக்க வேண்டியிருக்கு. நம்முடைய இந்த ஆர்வத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி எல்லாரும் நான் மியூட் பண்ணிடுறேன். பேசுறவங்க மட்டும் கருத்து சொல்லலாம். பேசலாமா ஐயா? ஐயா இருங்க, நான் சொல்லிடுறேன். அதனால கிராமங்கள்ல சில இடங்கள்ல டெக்னிக்கலா இன்டர்நெட் முழு வசதி இல்லைன்ற காரணத்தினால் மட்டுமே நம்ம அதுல இடையூறு வருது, தடை வருதுன்றதுனால மட்டுமே அதை நம்ம விட்டுட முடியாது. அதனால எனக்கே பல சங்கடம், என்ன நிகழ்ச்சி சரிவர போக மாட்டேங்குது, இடையூறா இருக்கு, ஐயாவை கனெக்ட் பண்ண முடியலன்னு இருந்தாலும் கூட எனக்கு நான் அதுல உறுதியா இருக்கிறேன். இந்த மாதிரி நம்முடைய ஜோதிட ஆசான்கள் இவங்க ஒவ்வொருத்தருமே தங்க கட்டிகள், வைரங்கள், மாணிக்கங்கள், அவ்வளவு அனுபவமும் வயசையும் இந்த துறைக்காக அர்ப்பணிச்சு விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கிறவங்க. அதை நாம வெளியவே கொண்டு வராம போயிட்டு டெக்னிக்கலா நமக்கு சிக்கல் இருக்கு, இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக ஏதோ கொஞ்சமாவது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்றோம். அதனால இது உணர்ந்தவங்க பல பேர் இன்டர்நெட் இடையூறு இருந்தாலும் கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த டெக்னிக்கல் விஷயத்தை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி இடையில பார்க்க முடியல, வேலை பளுவா இருக்கிறவங்க அவங்க அடுத்து யூடியூப் லைவ்லயே போகுது, யூடியூப் லிங்க்குமே அனுப்புறோம், அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்துல ஸ்டார் அகாடமி ரொம்ப உறுதியா இருக்கு. டெக்னிக்கலா நல்லா இருக்கிற இடத்துல இருந்து மட்டும்தான் எடுக்கணும். அப்படின்னா அப்புறம் சென்னை இப்படி மேஜர் சிட்டியை தவிர்த்து வேற எங்கேயுமே எடுக்க முடியாது. அது ஜோதிடம் அப்படி இல்லை. இது கால தேச வர்த்தமானம், எல்லைகள் இப்படி எல்லாம் கடந்த விஷயங்கள். இன்னுமே எனக்கு பல ஆர்வம் என்னன்னா, பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஜோதிட வித்வான்கள், ஜோதிட நிபுணர்கள், இப்படி சிறப்பு பெற்றவங்களை எல்லாம் கொண்டு வந்து பேச வைக்கணும்னு. மொழி ஒரு இடையூறாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரையாவது வச்சு பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த டெக்னிக்கல் விஷயத்தை மட்டும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எல்லாரும் கொஞ்சம் அனுசரிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அந்த டெக்னிக்கல் காரணத்துக்காக மட்டுமே நம்ம அதை நிராகரிச்சிட வேண்டாம். சரி, சொல்லுங்க ஐயா, எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஸ்ரீதர் பேசுறேங்க, பொள்ளாச்சியில இருந்து. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கிளப் ஹவுஸ் ஆப்ல எப்பங்க ஒரு குழு தொடங்கப்படும்? அதுக்கு கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் வந்திருக்குங்கய்யா. சரி, மொபைல் இருந்தாலே போதும், குறைந்தபட்ச பேண்ட் வித் இருந்தாலே போதும். அதுல வந்து பேச மட்டும்தான் விடும், வீடியோ ஷேர் பண்ண முடியாது. ஆமாங்க. ஆனா க்ளோஸ் ரூம்னு போட்டு தேவையானவங்களை மட்டும் சேர்த்திக்கலாம், 100க்கு மேல கூட சேர்த்திக்கலாம் அதுல. ஆமாங்க. அதாவதுங்க, இது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிறத விட கூடுதல் அட்வான்டேஜ் டெலிகிராம்ல இருக்கு. சரிங்க ஐயா. ஆனா எல்லாரும் இன்னமும் எல்லாரும் டெலிகிராமுக்கு வரல, வாட்ஸ்அப்ல பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த தொழில்நுட்பம் மக்கள்கிட்ட ரீச் அவுட் அதிகமா இருக்கோ அந்த தொழில்நுட்பத்தை நாம கையில எடுத்துதான் பண்ண வேண்டியிருக்கு. அதே அளவுக்கு கிளப் ஹவுஸ் விஷயங்களும் வர வர நாம அந்த விஷயங்களை பின்னால பண்ணலாம். ஏன்னா அதுல சில பின்னடைவுகள், டிராபேக்ஸும் இருக்கு. அது சர்ச்சைக்கும் விவாதத்துக்கும் பல விஷயங்கள் சமீப காலங்கள்ல வந்தது தெரிஞ்சிருக்கும்.
சிலர் வந்து கிளப் ஹவுஸ்ல பேசுறதுனே தெரியாம வேறு சில விஷயங்களை பேசி அது சர்ச்சைக்கு ஆளானது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த தளம் மாறிடக்கூடாது. அதனால உங்க கருத்தை கவனத்தில் வச்சுக்கிறோம். சூழல் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறோம். நன்றி. நன்றி. சொல்லுங்க. ஸ்டார் அகாடமி தளத்தை தரமாகவும் மேம்படுத்துறதுக்கு ஆக்கப்பூர்வமான வழிகள் சொல்லுங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட ஜோதிட நூல்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் அதுல எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அந்த தளத்துல புத்தகங்களை பதிவேற்றி இருக்கிறோம். ஜோதிட ஏன்னா இது ஏதோ நம்ம உட்கார்ந்து கற்பனையில் குறி சொல்லுகிற விஷயம் இல்லை. இந்த ஜோதிடம் நாம படிக்கணும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், திரும்ப படிக்கணும். இது இந்த பயிற்சி மட்டும்தான் நம்மளை செழுமையாக்கும். அந்த நோக்கத்தில் தான் புத்தகங்கள்லாம் அதுல போட்டிருக்கும். படிங்க. ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஸ்டார் அகாடமியில நடத்துங்க. ஜோதிட விவாதங்களை நடத்துங்க. ஏன்னா அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கும். மற்ற பிற யூடியூப்கள் எதையுமே நம்ம அனுமதிக்கிறது இல்லைங்கிறதுல சிலருக்கு அதுல வருத்தமும் இருக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா நிறைய தளங்கள்ல யூடியூப் போடுறாங்க, நிறைய தளங்கள்ல லிங்க் போடுறாங்க. அதே மாதிரி இது போனா விஷயம் போயிடுது. ஏன்னா நம்ம ஜோதிட ஆசன் பல பேர் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தயார் பண்றாங்க. ஸோ அதை கொல்லம்பற்றையில ஊசி விற்கிற கதையா ஜோதிடர்களுக்குள்ளேயே அந்த யூடியூப்பை போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதுனால எந்த யூடியூபை நாங்கள் ஸ்ட்ரிக்டா அலோவ் பண்றது இல்லை. ஸ்டார் அகாடமியோட யூடியூப்பை தவிர்த்து அதுல சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். அதுக்காக இன்னொன்னு ஏசின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம். அதுல எல்லா விளம்பரங்களும் போடலாம், அதற்கான எண்ணையும் கொடுத்தோம். அந்த மாதிரி யூடியூப் போடணும்னு விரும்புங்க, அதுல முயற்சி பண்ணலாம். இந்த ஸ்டார் அகாடமியில இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருக்கோம், சமீபத்தில் போடுறாங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அவருக்கு ஏதோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து போடுறாங்க. படிச்சு வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கோம், ஐயா ஸ்டார் அகாடமி இதுக்குத்தானே. இப்படி சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இது தொடர்ந்து வெற்றிகரமா பயணிக்கும். சென்னையில் ஒரு நூலகமும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நூலகமும் அமைப்பதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கோம். முழுக்க ஜோதிட நூல்கள். நம்ம ஜோதிட அன்பர்கள் வரலாம், புத்தகத்தை படிக்கலாம், அவங்களுக்கான விஷயம் எதையாவது தேவைன்னா குறிப்பு எடுத்துக்கலாம். அங்கேயே இருந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மேசை வசதியோட பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வெற்றிகரமா ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. யாரா? ஆனந்தவல்லி அம்மா ஏதோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆனந்தவல்லி. வணக்கங்கய்யா, என் பேரு ஆனந்தவல்லி மகாதேவன். நான் இப்போ பேசிட்டு இருக்காங்களே அந்த ராமானுஜத்துல படித்த மாணவி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் படிச்சு இப்போ ஏறத்தாழ 70 வயதுல இருக்கேங்கய்யா. இதுல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல நுழைஞ்சு இதுல இருக்கிற ஆர்வத்துல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆர்வம். நீங்க வந்து நல்ல ஆசான்களை கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்க்கிறீங்க. ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணா கூட சிறப்பா இருக்குமா? இப்ப ஏன்னா சொன்னீங்க இந்த சில ஜாதகங்களை எடுத்து அதுல இருக்க காமன் ரூல்ஸை இவால்வ் பண்ணலாம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாமா? ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட சிறப்பா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம். அத ஐயா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நன்றிங்க. நல்ல நிச்சயமா கவனத்துல எடுத்துக்கிறோம். அந்த முயற்சியை கொஞ்சம் பண்ணோம். அதுல சில சின்னதா தொய்வு வந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டோம். வேலை சுமைகளும் கூடுதலா இருந்ததுனால. மீண்டும் உங்க கேள்விகள் யாராவது கேட்டா தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். சோ கேட்டிருக்கீங்க, நிச்சயமா அந்த முயற்சியை பண்றோம். இடையில பாரம்பரிய நூல்கள் வச்சு அதை பற்றி விவாதிக்கணும்னு ஒரு நூல் வாசகர் வட்டம்னு ஒண்ணு உருவாக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஒரு புத்தகத்தை பதிவிட்டுறது. இந்த புத்தகத்தை பங்கேற்கிறவங்க எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, இந்த நாள்ல இந்த கிழமையில இது சம்பந்தமா விவாதங்கள் நடக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்ல நாம ஒரு குரூப் டிஸ்கஷனும் கூட பண்ணலாம். நல்ல விஷயம். நான் கட்டாயம் உங்க விஷயத்தை கவனத்துல எடுத்துக்கிறேங்கம்மா. அந்த ஐயா கிட்ட அந்த நிறுவனத்துல படித்து தேர்ந்த மாணவிங்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்க. நோ ரிட்டையர்மெண்ட். நீங்க வேலையில இருந்து தான் ரிட்டையர் ஆயிருக்கீங்க. உண்மை. வாண்ட் டு எண்ட். தேர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு புத்துணர்ச்சி உள்ள ஒரு பிரெயினுக்கோ அல்லது மனசுக்கோ அதற்கு வாடுதல், பூக்கள் மலர்ற பூக்கள் கூட ஒரு நாள்லயே 2 நாள்லயே வாடிடும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மலர்கள் வாடவே வாடாது. அதனால உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. வணக்கங்க. நன்றிங்க. நன்றி. ஓகே, அடுத்து யாராவது கருத்து சொல்லலாம், இல்லைன்னா ஐயாவை நம்ம இணைச்சிடலாம். பாண்டிக்குளம் சதீஷ்குமார்ங்கய்யா. சொல்லுங்கய்யா.
ஐயா இப்ப நம்ம இந்த குரூப்ல இந்த மீட்டிங் ஐடியில வந்து கோவிக்குமார் ஐயா தான் வாடிப்பட்டி ஐயா திண்டுக்கல் சங்கத்தை அனுப்புறாங்க. நான் எங்களுக்கு நேரம் வரக்கு என்னங்க எப்படி இணையணும்? இப்படி சில பேர் கேட்டிருக்காங்க. ஒரே எந்த தளத்துல இருந்து வந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இல்ல தனிப்பட்ட முறையில வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வேணா இருக்கும், அந்த விளம்பரத்துல பார்த்துருப்பீங்க. 9440 54001. இந்த நம்பருக்கு உங்க பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் லிங்க் வேணும்னா நாங்கள் உங்க பெயரை பதிவு பண்ணிட்டு லிங்க் அனுப்புவோம். அடுத்தடுத்து வர கூட்டங்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து லிங்க் வரும். நன்றி. ஓகே ஓகே, நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயா இணைப்புல வந்துட்டாங்களான்னு பார்த்துக்குவோம். ஐயா ரைட், நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணிடலாங்கய்யா. சரி. பேசலாங்க, நீங்க ஆரம்பிக்கலாங்க. எங்களுக்கு ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு பார்ப்போம் சார். ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த போட்டு. ஓகே, இது வந்து பிருகு நந்தி நாடியில இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். இப்ப வந்து இது வந்து கோச்சாரம், இது வந்து பிறப்பு ஜாதகம் சார். அந்த தேதி தானே போட்டீங்க? ஓகே, இது வந்து பிறப்பு ஜாதகம் போட்டுருங்க. சார்ட் முதல்ல போட்டுருங்க சார். சார்ட்டுக்கு போங்க, சார்ட்டுக்கு போங்க. இங்க நேட்டல் இங்க இல்ல சார், வியூல நேட்டல். ஓகேங்க. ஓகே சார். இந்த ஜாதகர் வந்து 12/2/83 பிறந்திருக்கார். இரவு வந்து 11:20 டைம். இப்போ இந்த ஜாதகருக்கு நாம இப்போ வந்து நாடி கான்செப்டை பார்க்க போறோம். நாடி இது வந்து ராசி, இது வந்து நவாம்சம். இந்த ராசி நவாம்சம் இத வந்து நாம வந்து நாடி கான்செப்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ராசி கட்டங்களை செக்ரிகேட் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு பிரிக்கணும்னு சொல்றாங்க. நாம அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர், அது அதனுடைய உண்மையான தன்மையே நாம பிரிச்சிருக்கோம். ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர். இது ஃபயர்னா இது ஃபயர், இதுவும் ஃபயர். இது லேண்டுன்னா இது லேண்ட், அதே மாதிரி இது லேண்ட். அதே மாதிரி இது காற்றுன்னா இது காற்று, இது கும்பம் காற்று. இது நீர் ராசின்னா இது நீர், இது நீர். இப்படி நாம பிரிச்சு இதுலயே இந்த கிரகங்களை செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். இந்த முறையில பாருங்க சார். அந்த இது சார். நெக்ஸ்ட் இல்ல சார், இன்னொன்னு சார், அந்த 4 திசைகள் வருமே. ஓகே, இதுல பாத்தீங்களா எல்லாத்தையும் அந்தந்த திசைகளுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறோம். கிரகங்களை வந்து டிகிரி வைஸா அடுக்கி வச்சுக்கிறோம். இப்ப இருக்கிற கோச்சாரம், இப்ப இருக்கிற அந்த பிறப்பு ஜாதகம். இப்போ இந்த பையனுக்கு வந்து 2012 கல்யாணம் நடக்குது. 2012 கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து இதுல இருந்து கோச்சார கிரகத்தை, கோச்சார குருவை இப்படி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா இங்க போய் நிற்கும். கோச்சார குரு இங்க போய் செவ்வாயினுடைய வீட்டுல பரணி நட்சத்திரத்துல நிற்கும். அதே சமயத்துல இங்க இது பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சனிய பார்க்கும்போது இந்த 2012 அத போட்டீங்களா அது கரெக்டா வந்துடும். இங்க வந்துடும் கோச்சார குரு, இங்க வரும். இது பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற
சனியை பார்க்கும். இது 2012 இந்த பையனுக்கு மேரேஜ் நடந்தது. வேலை எப்போ கிடைச்சது? இவன் வந்து 83 பிறந்தான். 83 பிறந்தான். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு வந்துடும் குரு. 12ன்னா 1982 பிளஸ் 83 பிளஸ் 12 95 ஆயிடும். 95. அதுக்கப்புறம் ஒரு 12 கூட்டுங்க. 12 கூட்டிங்களா 24. 24 85 83 95 2007. 2007 குரு இந்த வந்து கோச்சார குரு இங்க வந்து நேச்சுரல் சார்ட்ல இருக்கிற சனியை தொடும். நீங்க ஒன்னா அந்த ஜாதகத்தை போட்டுக்குங்க. ஜாதகத்தை போட்டுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த 2007 கல்யாணம் வேலை கிடைச்சது. கோச்சார குரு வந்து நேச்சுரல் சார்ட்ல இருக்கிற சனியை தொடும் போது வேலை கிடைச்சது. கோச்சார குரு வந்து நேச்சுரல் சார்ட்ல இருக்கிற சனியையும் செவ்வாயையும் தொடும்போது கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி வந்து கரெக்டா நாம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை எப்போ பிறந்ததுன்னா 2014 தான் குழந்தை பிறந்தது. 2 years லேட்டா குழந்தை பிறந்தது. அது காரணம் என்ன? கோச்சார குரு நேச்சுரல் சார்ட்ல இருக்கிற கோச்சார குருவை பார்க்கும்போது அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நாம வந்து அக்யூரசியா சொல்லலாம். இந்த நாடி விதிகள் வந்து எளிமையா இருக்க தவிர கொஞ்சம் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர அதன் பிறகு ரொம்ப ரொம்ப எளிமையாவே நடத்திக்கிட்டே போகலாம். எளிமையாவும் சொல்லிக்கிட்டு போகலாம். அதனால வந்து நாடி விதிகள் எல்லாருக்கும் ஈஸியா புரியறதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்லயே கூட எடுக்கிறோம். இது மாதிரி சொன்னா அது ஒரு விளம்பரம் ஆயிடும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது போய் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா குரு ராமசுப்பையா எல்லாம் வந்து இதுக்காகவே வாழ்ந்தவர்கள். அதாவது இந்த நாடி விதிய கான்செப்ட் எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டே வாழ்ந்தார்கள். அதுக்காக தன்னுடைய வீட்டையே ஒரு குருகுலமாக்கி அங்கேயே சமைச்சு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அப்படியெல்லாம் போய் படிச்சதுதான் இந்த நாடி விதிகள். இப்போ அது மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு இல்லை. அதுவே ரொம்ப வருத்தமான விஷயம். இப்ப கிடைக்கிறத நீங்க பகிர்ந்துங்க. அதே மாதிரி ப்ரொமோஷனும் கிடைச்சது. அதாவது 2015 வரும்போது இந்த பையனுக்கு சூரியனை தொட்ட உடனே கோச்சார குரு சூரியனை தொடும்போது ப்ரமோஷன் கிடைச்சது. இது மாதிரி நீங்க வந்து பலனை வரிசையா அடுக்கிக்கிட்டே சொல்லிட்டு போலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து கிளிக் பண்ணீங்களா நாம வந்து கோச்சார கிரகங்களை மாத்திக்கிட்டே வரலாம். இந்த கோச்சார கிரகங்கள் மாறிக்கிட்டே வரும். இது மாதிரி எளிமையா உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் இது வந்து இந்த சாஃப்ட்வேரை நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த நாடியை நீங்க பயன்படுத்திக்கிங்க. இதுக்கு வியாபார தந்திரம்னு நினைச்சிக்காதீங்க. இது உண்மையாவே இது போகணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால செஞ்ச சாஃப்ட்வேர். ஓகே, அடுத்து இந்த கோச்சார இப்ப வந்து இப்ப இந்த கிரகங்களை நல்லா பாத்துங்க. ஐயா உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. சார் உங்க வீடியோ மியூட்ல இருக்கு. வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோ. ரைட்டுங்க. இப்போ பாத்துங்க சார். கும்பத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கு. குறிச்சிக்குங்க எல்லாரும். கும்பத்துல இருக்கு. துலா லக்னம், விருச்சிகத்துல குரு, தனுசுல கேது, 19 மகரத்துல வந்து புதன், வந்து செவ்வாய், மகரத்துல வந்து
புதன், சந்திரன், சூரியன். கும்பத்துல செவ்வாய், சுக்கிரன். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கய்யா, மியூட்ல இருக்கு. ஓ, அடிக்கடி ஆயிடுது. மிதுனத்துல வந்து ராகு. மிதுனத்துல வந்து ராகு. இந்த பையனுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுது. தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10க்குரிய புதனும் சந்திரனும் 4ல இருந்து வேலை செய்யுது நம்ம பராசர முறையில. ஆனா இந்த பையன் ஃபாரின்ல தான் இருக்கான், வெளிநாட்டுல தான் இருக்கான். எப்போ போனான்னா 2007 தான் போனான். 2007 ஃபாரினுக்கு போயிட்டான். 2006 இருந்து ஃபாரின்ல தான் இருக்கான். அந்த 2012 கல்யாணம். இந்த சனியோட கான்டாக்ட் வரும்போது குருவுக்கு கல்யாணம். இங்க பரணி நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டுல இருந்தது. அப்ப செவ்வாயும் அங்க இருந்தது. அதே மாதிரி வேலை கிடைச்சது 2007. 2007ன்னா நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. இப்ப குரு இங்க இருக்கு, இது இங்க வர்றதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கும். 12ன்னா 83 + 95 2007. 7ல இருந்து திரிகோணத்துக்கு வரும்போது அந்த வேலை கிடைச்சது. இப்படி இத பாருங்க, இதுல வந்து நாம வந்து எல்லாத்தையும் மாத்தி பார்க்கலாம். எந்த பீரியட்ல என்ன நடந்ததுன்றதையும் இந்த சாப்ட்வேரை வச்சுட்டு நாம பார்க்கலாம். இது கோச்சர கிரகங்கள் வர்றது. இது வந்து பிறப்பு ஜாதகம். இது மூவ் ஆகாது, இது மட்டும் மூவ் ஆகும். இப்ப இந்த டேட்டை மாத்தினார்னா சாரு, இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். நாம வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு குருவுக்கு 12 நாள் ஆகும், ராகு கேதுக்கு 18 நாள் ஆகும். அந்த நாள் கணக்கை வச்சுட்டு அப்ராக்சிமேட்டா நீங்க இங்க கிளிக் பண்ணீங்களா அந்த கோச்சார குரு சுக்கிரனை வந்து தொடும். அப்போ வந்து இந்த பையனுக்கு பணம் கிடைக்கும். ப்ரமோஷனுக்கு குரு வந்து சூரியனை தொடும். அப்போ வந்து இந்த பையனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சந்திரனை தொடும்போது வேலை மாற்றம் கிடைக்கும். இப்படி நாம எல்லாத்தையும் சொல்லலாம் ஈஸியா. அதுக்கு வந்து எங்களுடைய மெயின் எய்ம் பலன் சொல்லணும். ஜனங்க வந்து பலன் சொல்லணும். இப்ப எல்லாரையும் எல்லாம் படிச்சிடுறாங்க, ஆயிரக்கணக்கான பேஜில் இருக்கிற அஸ்ட்ராலஜிய படிச்சிடுறாங்க. ஆனா பலன் சொல்லணும்னு வரும்போது அவங்க வந்து ரொம்ப திணறாங்க. காரணம் என்னன்னா, பராசர முறையில இருக்கிற அந்த விதிகளும் விதி விலக்குகள் தான் காரணம். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாங்க வந்து இந்த நாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்க இன்ஸ்டிடியூட்ல பரமேஸ்வரன்றவர் ரொம்ப ரொம்ப நல்லா எடுப்பாரு. அதை பெருமையா சொல்லல. ஏறக்குறைய 1500 பேர்ல ஒரு 500 பேர் நாடி விதிகளை படிச்சிருப்பாங்க. ஓகே சார், இப்போ எதுனா கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்க சொல்லுங்க சார். இந்த ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? பண்ணிக்கலாம் சார். கொஸ்டின் செஷன் போயிடலாமா சார்? போயிடலாம் சார். இப்போ ஒரு சிலது கொஞ்சம் உதாரணம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் கொடுத்துறேன். இப்போ கொஞ்சம் வருஷ கிரகம் குரு மட்டும் எடுத்துங்க. ஒவ்வொரு வருஷத்துலயும் டிரான்சிட்ல போற குரு. சார் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க, எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க. கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியனை தொடும்போது உத்தியோக உயர்வு, அரசாங்க ஆதரவு, புகழ், கீர்த்தி, கௌரவம்,
பெரிய மனிதர்களின் ஆதரவு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஆண் குழந்தை பிறப்பு. 1, 2 போட்டுங்க. அதே மாதிரி சந்திரனை தொடும்போது கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சந்திரனை தொடும்போது இடமாற்றம், பயணத்தினால் செலவு, விறுவிறுப்பினால் உடல் தொல்லை. கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை தொடும்போது, ஹலோ சார், கிளாஸ்ல இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை தொடும்போது பெண்களுக்கு திருமணம், இரத்த அழுத்தம் ஆண்களுக்கு அதிகரிக்கும். புதனை தொடும்போது போன் வேணா மியூட்ல போட்டிருக்கியா? புதனை தொடும்போது நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல். குருவை தொடுதுன்னா புகழ் கீர்த்தி உண்டாகும், ஆண் குழந்தை பிறப்பு. கோச்சார குரு சுக்கிரனை தொடுதுன்னா திருமணம், பெண் குழந்தை பிறப்பு. கோச்சார குரு சனியை தொடுதுன்னா வேலை கிடைத்தல், பதவி உயர்வு. செக் பண்ணி பாருங்க, ஏதோ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக பார்க்காதீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதுக்காக தான் கொடுக்குறேன். ஒரே ஒரு 4 பாயிண்ட் தான். அப்புறம் கோச்சார குரு ராகுவை தொடும்போது அறுவை சிகிச்சை, கருச்சிதைவு ஏற்படும், கல்வியில் தடை. கோச்சார குரு கேதுவை தொட்டால் ஆன்மீக ஈடுபாடு, தீர்த்த யாத்திரை. அப்புறம் கோச்சார சனி, ஏன்னா நாம ஆண்டு கிரகம் மட்டும்தான் எடுக்கிறோம். கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியனை தொட்டால் தந்தைக்கு சுகமின்மை, அரசு அதிகாரிகளால் தொல்லை. கோச்சார சனி சந்திரனை தொட்டால் தாய்க்கு உடல் நலக்குறைவு, கெட்ட பெயர், அவமானங்கள். கோச்சார சனி செவ்வாயை தொட்டால் எதிரிகளால் தொல்லை, தொழில் முடக்கம், கணவனுக்கு கஷ்டம். கோச்சார சனி புதனை தொட்டால் நிலம், தோட்டம் வாங்குதல், புதிய தொழில் ஆரம்பித்தல், கல்வியில் வெற்றி. கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை தொட்டால் உத்தியோகம் கிடைத்தல், மாற்றம், கோச்சார சனி குருவை தொட்டால் உத்தியோகம் கிடைத்தல், மாற்றம், பதவி உயர்வு, புகழ் கீர்த்தி கௌரவம். சுக்கிரனை தொட்டால் கோச்சார சனி சுக்கிரனை தொட்டால் அசையா சொத்து, வாகனம், ஆடம்பர பொருள் வாங்குதல்,
வீடு கட்டுதல். கோச்சார சனி சனியே தொடுதுன்னு வச்சுங்க. பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சனியை தொட்டுதுன்னா தொல்லைகள், தொழில் மாற்றம். கோச்சார சனி ராகுவை தொட்டுதுன்னா உறவினர் மரணம், வியாதி, விஷ ஜந்துக்களின் தொல்லை. கோச்சார சனி கேதுவை தொட்டுதுன்னா தொழில் முடக்கம், சோம்பேறித்தனம், வேலை வாய்ப்பு. இதே மாதிரிதான் ராகு கேதுக்கும். ராகு கேதுக்க நீங்க அத பெருசா ஆக்கிக்கலாம். ராகு தொட்டதுன்னா பிரச்சனைகளோட வரும். கேது தொட்டா அது முடங்கி போயிடும். எது ஒண்ணும் எந்த வேலையும் நடக்காது. இதுதான் ராகு கேதுக்கு உள்ள வித்தியாசம். ராகு கேது ஏதாச்சும் ஒரு கிரகத்தை தொடுதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அது பிரச்சனை பண்ணி விட்டுரும். அதே சமயத்துல கேது போய் தொடுதுன்னா அந்த கிரக காரகத்துவத்தை தடையை ஏற்படுத்த செய்யும். இதுதான் ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஏறக்குறைய நீங்க ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம். வந்த உடனே நீங்க ஏதாச்சும் இந்த நாடில இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்களாவே நிச்சயமா அவங்க ஆமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பராசர மெத்தடு உங்க எந்த வழியில உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க பலன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சீங்களா அதுவே உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜரா கொண்டு வரும். சரி சார், கொஸ்டின் செக்ஷன் ஆரம்பிக்கலாம் சார். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல வேலைகளுக்கு மத்தியில இப்படி ஒரு 70 வயதிலும் ஒரு இளமை துடிப்போடு எங்களுக்கெல்லாம் ஒரு 1.5 மணி நேர வகுப்பு, சிறப்புரை, ஒரு விஷய ஞானம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவிய ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மற்றும் கல்வி மைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ கொஸ்டின் செஷன் ஆரம்பம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணலாம். கொஸ்டின் தான் கேட்கணும்ல, இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்கு தான் அனுமதி. ஒருத்தரே 2 நேரம் பேசிட்டு அடுத்தடுத்து இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதனால கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். ஐயா அதற்குரிய பதிலை உங்களுக்கு அளிப்பாங்க. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க திருமதி தனா அவர்கள். அவங்களுடைய விஷயத்துக்கு வரலாம். நீங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம் சார். அந்த சாஃப்ட்வேர் சொன்னீங்களா, அது எப்படி இங்க இன்ஸ்டால் பண்றது? அது இந்த தளத்துல வேண்டாமா, நீங்க என்ன கொடுப்பாங்க நீங்க அதை கேட்டுக்கிட்டு அதுல தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அவங்க சார் உங்க மொபைல் நம்பர் இஃப் யூ ஆர் வில்லிங், நீங்க விரும்பினா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொபைல் எண் கொடுக்கலாம். அதுல அவங்க அந்த விஷயங்கள் கேட்டுக்கலாம். நீங்க நிறைவா பேசும்போது உங்க மொபைல் நம்பர் சொல்லிருங்க. முடியுமா? அதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்குமாண்ணா? ஓகே ஓகே. வேற என்ன கேட்கணுமா? நீங்க ஏதாவது கேட்கணுமா? அதானா? சரி, நன்றி, வணக்கம். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க ஒரே நிமிஷம். திரு ஸ்ரீதர், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் ஐயா, நான் பொள்ளாச்சியிலிருந்து ஸ்ரீதர் பேசுறேன். இரட்டை குழந்தைகளின் ஜாதகங்களையும் வக்கர கிரகங்களின் பலன்களையும் நாடியில் எப்படி தீர்மானிக்கிறது ஐயா? வக்கர கிரகங்கள் பின்னோக்கி செல்லுறது சார். இப்போ உதாரணத்துக்கு கண்ணிலேயே சனி இருக்கு, சனி வக்கரம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் இருக்கு, துலாத்துல செவ்வாய் இருக்கு, சிம்மத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய ஜாதகமே, உதாரணத்துக்கு நான் அதையே சொல்றேன். வக்கரம். இப்ப ஃபர்ஸ்ட் சனி செவ்வாயை தொடுகிறது. செவ்வாயை தொடுது இல்லையா? யூஸ்வலா செவ்வாய்
சனி வந்து செவ்வாயை தொடுகிறது. செவ்வாயை தொடும்போது அது வந்து எனக்கு வந்து முதல் ஈபியில வேலையை வாங்கி கொடுத்தது. சனி வந்து செவ்வாயை தொடும்போது வேலை வாங்கி கொடுத்தது. இப்போ என்னுடைய நாட்டெல்லாம் ஆன்மீக நாட்டமா போயிடுது. ஆன்மீகத்துல நம்மளுடைய நாட்டமா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வக்ர சனி. இந்த சனி வந்து இப்போது ரெட்ரகேஷன்ல கேதுவை தொடுது. கேது திசை வரப்போகுது எனக்கு. இப்போ ஆன்மீக விஷயங்கள்ல எனக்கு நிறைய ஈடுபாடு இருக்கு. இதுதான் வந்து வக்ர கிரகத்தினுடைய அமைப்பு. இதுதான் உதாரணம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த கிரகத்தை தொடுதோ அது சம்பந்தமான வேலையை எனக்கு கொடுத்தது. இபில வந்து அக்கௌண்ட் செக்ஷன்ல கொடுத்தது. சனி இருந்தது புதனுடைய வீடு. அது வந்து அக்கௌண்ட் செக்ஷனு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி அக்கௌண்ட் செக்ஷன்ல கொடுத்தது. இபிங்கிறது செவ்வாயின்றதுனால இபி செவ்வாயை தொடர்றதுனால அது இபில அக்கௌண்ட் செக்ஷன்ல கொடுத்தது. இபில எத்தனையோ வேலை இருக்கு. ஏறக்குறைய 180க்கு மேல வேலை இருக்கு. அதுல வயர்மேன், ஹெல்பர் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அக்கௌண்ட் செக்ஷன்ல பர்டிகுலரா கொடுத்தது. இந்த வக்கரன்றது இதுதான். பின்னோக்கி செல்லும் போது இப்பொழுது என்னுடைய திங்கிங் எல்லாம் சனி திசை, புதன் திசை எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்தது 72 வயசுல வந்து கேது திசை வரப்போகுது. அதனால இப்ப வந்து ஆன்மீக நாட்டம், இந்த ஜோதிடத்துக்கு வந்தாச்சு ஆட்டோமேட்டிக்கா. நன்றி ஐயா. ஓகே. அடுத்து தோணும் அது. நன்றி. சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? இல்ல அவ்வளவுதான் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்க்க இருக்கிற கிரகத்தோடும், அடுத்தது வந்து பின்னோக்கி சென்று அந்த வக்ர கிரகம் பின்னால இருக்கிற கிரகத்தை தொடுத்து. ஓகே, நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க திரு ராமசாமி முத்துசாமி அவர்கள். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா நீங்க வந்து அந்த உங்க சாஃப்ட்வேர் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் அதை பத்தி தான் கேட்கலான்னு பார்த்தேன். இப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து Windows 9, Windows 8 எதை வேணா போட்டுக்கலாங்களா? புரியுது சார். அதை இந்த தளத்துல கேட்காதீங்க. நான் போன் நம்பர் தரேன், வேணா அப்புறமா கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அது ஒரு அம்மா கேட்கும் போது சொன்னோம். கேட்டாங்க வேண்டாம். சரிங்க. அடுத்து வந்து இந்த திருமண பொருத்தங்களை எப்போ நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து அந்த சாஃப்ட்வேர்ல கரெக்டா பார்த்து கண்டிப்பா சொல்லலாம் சார். கண்டிப்பா சாஃப்ட்வேரை பார்த்தே இல்ல. நீங்க வந்து அதாவது ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஜாதகத்தை வாங்கின உடனே இப்போதைய கோச்சார கிரகம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. கோச்சார குரு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்துல கொடுத்தவங்க ஜாதகத்துல இருக்கிற சனிய, செவ்வாய, சுக்கிரனை, இது மூணுத்தையும் ஏதாச்சும் ஒரு விதத்துல கான்டாக்ட் பண்ணும்போது நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, செவ்வாய் என்பவர் மங்களக்காரகன், சுக்கிரன் என்பவர் கலத்திரக்காரகன், சனி என்பவர் கர்மக்காரகன், அதை நடத்தி வைக்கிறவன். அதனால மூணுத்தையும் தொடர்பு வரும்போது செவ்வாய், சுக்கிரன், சனி, கலத்திரம், மங்கல்யம், அதே சமயத்துல கர்மம். அது அந்த கர்மான்றது நடக்கிறது. அந்த நடக்கிறத சனியை தொடர்பு வரும்போது இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஓகே, எல்லாம் உங்க மேரேஜை கூட எடுத்து பாருங்க. கண்டிப்பா அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்து திரு நாச்சிமுத்து ஐயா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கேள்வி கேட்கறாங்க. சாஃப்ட்வேர் கேட்க கூடாது, வேற எதுனா இல்லைங்க. 2 தடவை சொல்லிருக்கீங்க. அது வேண்டியது. கிரகங்கள் வந்து கோச்சார் குரு சனியோக கொடுக்குன்னா எத்தனை பாகைக்குள்ள அது பலனளிக்கும்? அதே பாகை இல்ல, அந்த 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 கிரகத்து மேல டிராவல் பண்ணும் போதுதான் அது பலன் அளிக்கும். அந்த பாகைக்கு உள்ளன்னா அது வந்து ஒரு டிகிரிக்கு முன்னாடினா அது முயற்சி செய்கிறதுன்னு அர்த்தம். கடந்து வந்ததுன்னா அந்த விஷயம் நடந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த பாகையை கடந்து போகுதுன்னா அந்த விஷயம் நடந்து அந்த கிரகம் போகிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த சனி ஒரு டிகிரி இருக்குன்னா அதே டிகிரியை, ஆமா, அதே டிகிரியில இருக்கும் போதுதான் சார் நடக்கும்.
அதே டிகிரியில. ஆமா, அந்த 12 நாள்ல ஆமா 18 நாள்னா அந்த 18 நாள் அந்த டிகிரியே கடந்து 2 கிரகம் ஒன்னா சேரணும். நம்ம பாயிண்டே அதுதான். கிரகங்கள் 2ம் ஒன்னா சேரணும். ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம். ஓகே, நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க திரு சதீஷ்குமார், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, சதீஷ்குமார் பேசுறேன். இப்போதான் ராமானுஜர் பயிற்சி பள்ளியில சேர்ந்திருக்கேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச்ல. ஓகே ஐயா, என்னுடைய கொஸ்டின் வந்துட்டு கூட்டு கிரகங்கள் இருந்தா எப்படி பலன் பார்க்கறது நாடி சொல்லியத்துல? அதாவது கூட்டு கிரகங்கள் போது அது எப்படி அந்த டிகிரி வைஸா நிற்கும் இல்லையா? ஒவ்வொரு டிகிரியில தானே ஒவ்வொரு கிரகமும் நிற்கும். அதுக்குதான் அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு 4 திசைகளை போட்டு தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருக்கோம் பாருங்க. 4 திசையா பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இருக்கிற கிரகங்களை. இப்ப மேஷத்துல ஒரு 4 கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. மேஷம் ஃபயர், நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசியில 4 கிரகத்தை போடுங்க. அதோட சிம்மத்துல ஒரு 2 கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த சிம்மத்துல இருக்கிற 2 கிரகத்தையும் எடுத்து போய் அந்த மேஷத்திலேயே கிழக்கு திசையிலேயே வச்சுங்க, ஃபயர்லயே வச்சுக்குங்க. ஓகே, அந்த காமிக்கிறார் சார். ஓகே, அந்த ஒரே திசையில வச்சுட்டீங்களா? அப்போ இப்போ ஒரே திசை. இதுல ஈஸ்ட் வெஸ்டர்ன் போட்டிருக்கோம். நாம புக்ல ஈஸ்ட் வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. நாம சாஃப்ட்வேர்ல ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர்னு பிரிச்சிருக்கோம். இப்போ ஒரே பக்கத்துல வந்துடும் எல்லா கிரகங்களும். அதை சுருக்கிடுறோம். 12 வீடுகளையும் 4 வீடுகளா சுருக்கிடுறோம். இப்போ இந்த கிரகம் இப்ப குரு இங்க ஃபர்ஸ்ட் இதை தொடுதுன்னு வச்சுங்க. புதனை தொடுது, வீடு வாங்குவார். அதுக்கப்புறம் சந்திரனை தொடுது, இடம் மாற்றம் வரும். சூரியனை தொடுது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த டிகிரி வித்தியாசம் வருது இல்ல, இதை பொறுத்துதான் அந்த கிரகங்கள் மாறும். இப்போ இதுலயே ஒரு பர்டிகுலர் தொழில் பண்ற போதுல மெடிக்கல் படிக்க போறான் ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா இது மூலியமா? கண்டிப்பா. அத கிரக சேர்க்கை, அதுக்குதான் நம்மளுக்கு கிரக சேர்க்கை இருக்கே. கிரக சேர்க்கை ஒரு IAS வச்சுங்க சார், சூரியன் இருக்கணும் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா, சூரியன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் புதன் இருக்கணும். புதன் பிளஸ் சூரியன் பிளஸ் செவ்வாய். அவன் ஒரு அதிகாரம் பண்றவனா இருக்கணும். செவ்வாய் பிளஸ் சந்திரன் பப்ளிக் ரிலேஷன் இருக்கணும். அதனால இந்த அமைப்பு இருந்ததுனாவே, கிரக சேர்க்கைகள் இருந்தாவே அவன் IAS ஆவான் அப்படின்னு சொல்லிடலாம். மருத்துவ தொழிலுக்கு என்ன? மருத்துவ தொழிலுக்கும் இருக்கு. மருத்துவ தொழிலுக்கு சூரியன், கேது, செவ்வாய் பிளஸ் புதன் 4 இருக்கணும். ஆமா, 4 இருக்கணும். கிரக சேர்க்கைய வந்துடணும் அங்க. அதுவும் அதுல இருக்கு. அந்த புக்ல, நாடி புக்ல இருக்கு கிரக சேர்க்கைகள். ஆமா, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஐயா. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐயா, உங்க ராமானுஜர் பள்ளி மாணவி ஆனந்தவல்லி மகாதேவன் மேடம், அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கங்கய்யா, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா, இந்த நான் இப்ப அவர் பரமேஸ்வரன் ஐயாட்ட பிருகநந்தி நாடியும் படிச்சேன். இருந்தாலும் ஒரு சில நீங்க சொன்னீங்க 1, 5, 9. இப்போ உதாரணமா இப்போ நிலத்துல குருவும் சனியும் இருக்காங்க. அதோடைய 1, 5, 9ல வேற கிரகங்கள் இருக்கும்போது அதோடைய காலகட்டமும் செயல்படும் காலகட்டம் ஒன்னாவே இருக்குமா, இல்ல மாறுபட்டு இருக்குமா? மாறுபடும். அதாவது 5, 9ல கிரகங்கள் இருந்தா அந்த கிரகத்துக்கு வலு குறைவாதான் நீங்க எடுத்துக்கணும். 5 விட அப்புறம் 9 இன்னும் குறைவாக இருக்கும். 5, 9ல 2த்துலயும் இருந்ததுன்னா இந்த கிரகத்தினுடைய வலு குறைஞ்சதாதான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்க. அப்புறம் இந்த பராசரர் உதாரணமா இப்போ மகரத்துல சனியும் குருவும் இருக்காங்க. குரு நீசமா இருக்காரு, சனி ஆட்சியா இருக்காரு. அதனால ஒரு ஏதாவது விளைவு ஏற்படும்? இங்க நாடியில நீச்சம், உச்சம், அப்புறம் ஆட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தொடும் போது ஒரு விளைவை ஏற்படுத்தும்.
இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, மேஷத்துல வந்து சூரியன் உச்சம், அதுவும் கூட சேர்ந்த மேஷத்துல ஒரு கிரகம் சொன்னேன், குருவும் சூரியனும் இருக்குன்னு வச்சுங்க. இது பராசராவில என்ன சொல்றோம்? சிவராஜ யோகம் சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமாங்க, சிவராஜ யோகம் சொல்றோம். அதே 5ஆம் வீட்டுல வந்து ராகுவும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன திசை வரும்? ஃபர்ஸ்ட் சூரிய திசை வரும். சூரிய திசை வரும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூரிய திசை குரு சம்பந்தப்பட்டிருக்கான், 2வது வந்து சூரியன் உச்சமா வேற இருக்கான், எல்லாமே நல்லா இருக்கும். அதே சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் திசை வருதுன்னு வச்சுங்க, தலைகீழா மாறிடும். அவங்க அப்பா வந்து வசதியா இருந்தவரு, இந்த செவ்வாய் திசை வரும்போது பரிவர்த்தனை யோகம் வந்தது இல்ல அங்க. அப்ப பரிவர்த்தனை செயல்படும். அந்த குருவோட செவ்வாய் போய் ஒட்டிக்கும். இங்க வந்து ராகுவோட சூரியன் வந்து ஒட்டிப்பாரு. அப்போ ராகு சூரியன் சம்பந்தப்படும் போது அங்க வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். இப்படி சொல்லணும், பரிவர்த்தனை யோகம் செயல்படும். சரிங்க, நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். 4 மணி நேரம் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு, பரவாயில்ல. ஆமாங்க ஐயா, ஒரு அருமையானதொரு நிகழ்ச்சி. நாடி ஜோதிடம், ஜோதிடத்தில் நாடியின் பங்கு குறித்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை விளக்கம் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மனநிறைவை தருகிறது. ஐயா, இது போன்று உங்கள் அனுபவங்கள் கிடைத்த ஜோதிட விஷயங்கள் எல்லாம் எங்கள் ஸ்டார் அகாடமி அன்பர்களோடும் பகிர்ந்துக்கணும் தொடர்ந்து அப்படின்னு ஒரு வேண்டுகோளை உங்க முன்னால வச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த லைப்ரரி ஓபன் பண்ணீங்களா, நான் 2 லட்சம் ரூபாய் புக்ஸ் வந்து டொனேஷனா கொடுக்குறேன் இந்த ஸ்டார் அகாடமிக்கு. அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய விருப்பம். தமிழ் நண்பர்களுக்கு. ஆமா, இது வந்து ஜோதிட அன்பர்களுக்கு டொனேஷனா தரேன். அதை வச்சு படிச்சு ஒவ்வொருத்தரும் அஸ்ட்ராலஜர் ஆகணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுதல். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எப்ப ஒன்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி எங்களுடைய மனதார பாராட்டுறதுன்னு தெரியல. இது ஒரு விதமான ஒரு பெரும் சேவை ஜோதிடத்துறைக்கு. அந்த அளவுல மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த நம்ம தளத்தினுடைய அன்பர்கள் அமைதி காத்து சரியாக நம்முடைய விதிமுறைகளை பின்பற்றி ஒரு அமைதியான முறையில் நிகழ்ச்சியை நடப்பதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சாரோட ஃபோன் நம்பர் 9444 816730. ஸ்ரீனிவாசன் சார், உங்க போன் நம்பர் சார் ப்ளீஸ். என்னுடைய அந்த போஸ்டர் எல்லாத்துலயுமே இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். 9440 54001. தேங்க்யூ சார். ரைட், நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செஞ்சுக்கோம். நன்றி, வணக்கம்.